சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியினுடைய விருந்தினர் நடிகர் ரமேஷ் திலக். ரேடியோ ஜாக்கியாக இருந்த ரமேஷ் திலக்கிற்கு சூதுகவும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிலே ஒரு நல்ல அடையாளத்தை பெற்றுத்தந்தவர் இயக்குனர் நலன் குமாரசாமி. என்னாச்சு? டவுசர் கிழிஞ்சிச்சு. ஓ மாமா, டவுசர் கண்டுச்சு. இன்னைக்கு நடுவில் இப்படி ஒரு இடமா? அதெல்லாம் ஏகப்பட்ட கதை இருக்குடா. நம்ம ஏரியா பசங்க மேல கை வச்சுக்கிறானுங்க. நியாயம் கேட்க போன என்ன வேற ஆள் வச்சு வச்சிட்டானுங்க. நீ நியாயம் கேட்க போனியா? ஆமா தலைவரே, நியாயம் கேட்க தான் தனியா போனாரு, பிரிச்சுட்டானுங்க. லவ் மேரேஜா? மேரேஜ்க்கு அப்புறம் லவ்வா? அப்புறம் என்ன இழவுதான் இது? ஆனா யாரியா நீ? ஃபில்டர் போற எத்தெல்லாம் ஃபேமிலி ஆகிற? எங்க அக்காவை இப்படிதான் கரெக்ட் பண்ணல நீ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய், அஜித் உட்பட தமிழ் சினிமா உலகின் முக்கியமான நடிகர்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற ரமேஷ் திலக் அந்த அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. சினிமா நடிகராகணுன்ற கனவோட ஆர்ஜேக்கு வந்தீங்களா, இல்லை ஆர்ஜேக்கு வந்ததுனால சினிமாவா? ஆர்ஜேக்கு வந்ததால தான் சார். அப்படியா? நான் முன்னாடி இந்த மாப்பிள்ளை படம் பண்ணியிருந்தேன், மங்காத்தா படம் பண்ணியிருந்தேன். முதல்ல எனக்கு பெரிய சிக்னிஃபிகண்ட் ரோல் இல்லாமல். ஆமாம் சார். அப்புறம் முதலாக டைலாக் கொடுத்தது வந்து ரஜினி சார்ன்ட்டு ஓடி போயிட்டு சார் படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எப்படி இருந்தது சார்னா, அப்பா முள்ளு மலரும் பார்த்தா மாதிரி இருந்தால். அப்போ சார் வந்து கையை பிடிச்சிட்டு இருந்தார், மைக் எப்படி வச்சுட்டு இருந்தால் இப்படி கையை பிடிச்சிட்டு இருந்தார் சார். நான் அந்த ஃபோட்டோலாம் அப்படியே என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அவரும் சூரியன் எஃப்எம்ல சவுண்ட் இன்ஜினியர் இருந்தார், டோம்னிக்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து குவிட் பண்ணிட்டு அவர் தனியாக ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பித்தார். அங்கே போகும்போது இல்லை இந்த மாதிரி அடுத்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கோ த்ரில்லராக ஒன்று கேட்டிருக்காங்க, எனக்கு அந்த மாதிரி சைக்கோ ஃபேஸ் எனக்கு கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோதானே வேணும், இருங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு சைக்கோ இருக்கான் அப்படின்னு சொல்லி. அருமை. எப்படி இருந்தது சூதுகவும் பட வாய்ப்பு? சூதுகவும் வந்து அப்போ நலன் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் முடிச்சிட்டாரு. நலன் தான் வந்து பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த சீசன், ஃபர்ஸ்ட் சீசனுக்கு வந்து 4 இயக்குனர்கள் வாங்குறாரு. அது கழிச்சு நலன் வந்து கனாக்காலும் காலங்களோட ஒரு 60 எபிசோடு வந்து டைரக்ட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வருது. அப்போ நலன் என்ன சொன்னார்னா, தொடர்ந்து விஜய் சேதுபதியோட எக்கச்சக்கமான படம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். எங்க இருந்து அப்படி ஒரு பாண்டிங் கிரியேட் ஆச்சு? சூதுகோம்ல இருந்து தான் சார். என்னன்னா இன்னும் எனக்கு வந்து நான் 4 இயக்குனர் பண்ணும்போதே நான் வந்து நலனோட ஸ்டூடெண்ட், அவர் வந்து கார்த்திக் சுப்பராஜ் அவங்க டீம். ஸோ அதனால அப்படி பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு என்னடா எப்போ பாரு ஒரு மாதிரியாவே நீ பார்த்துட்டு இருக்க அப்படின்ட்டு. காக்கா முட்டை படம் வாய்ப்பு எப்படி அமைஞ்சு? அதுவும் அகைன் விஜய் சேதுபதி தான். என்னன்னா ஆக்சுவலாக வச்ச ஆடிஷன் வந்து கெட்ட வார்த்தை பேசணும், கெட்ட வார்த்தை பேசி ஒரு 2 பேரை வந்து இது பண்ணணும். அது வரைக்கும் தேடிட்டே இருந்தாங்க போல. நான் போன உடனே அதை செலக்டட், நான் பேசுகிற பேச்சுக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு வந்து காட்ஃபாதராக இருக்கிறது வந்து விஜய் சேதுபதி அவரை சொல்லுவேன். இந்த திரைப்படங்களை நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் மொத்தம் முழுக்க இனி சினிமாவே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆனால் நான் அப்பயே நான் ரேடியோவில் இருந்தேன் சார், நான் ஒர்க் பண்ணிட்டு தான் சார் இருந்தேன். நான் சூதுகோம் ரிலீஸ் ஆகி அடுத்த 5 வருஷம் நான் ரேடியோவில் தான் சார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். 100 பேர் நம்மளை புகழ்ந்துருந்தாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஒருத்தர் திட்டினார்னா அதுவே மைண்டில் போகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கான தருணங்கள்லாம் இருக்குது. ரஜினி சார் கூட தனியாக நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் போகிறோமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் டேரக்டர் வந்து சொன்னார், எக்ஸைட் ஆவார், அவரை பார்த்து எக்ஸைட் ஆனாலே அவர் ஒரு மாதிரி ஆகிடுவார், ஸோ காமாக இருன்னு சொல்லிட்டு வந்தோடனே எந்திரிச்சிட்டார். உட்கார அப்படின்னு உட்கார சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ரஞ்சித் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, இவர் ரமேஷ் திலக் இந்த மாதிரி படங்கள்லாம். காக்கா முட்டை எனக்கு ஒன்று தெரியுமே அப்படின்னு. படத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவே என் சைட்லேருந்து ஆரம்பிக்கும். ஒரு ரிப்போர்ட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் படமே ஆரம்பிக்கும், ஒரு ரிப்போர்ட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படமே முடியும். ஸோ ரஜினி சாரோட படத்தில் வாய்ஸ் ஓவர் என்னோட தான் இருந்தது. படத்தோட முதல் ஷாட் என்னோட ஷாட்டு,
படத்தோட கிளைமேக்ஸ் என்னோடது, படத்தோட கிளைமேக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வர வாய்ஸ் ஓவர் என்னோட வாய்ஸ் ஓவர். இது சூதுகோம் படத்தில் ஒரு டயலாக் தான். வேட்டையன் படத்தில் நீங்கள் நடித்த இன்னொரு முக்கியமான நட்சத்திரம் ஃபகத் பாசில். ஆமாங்க சார், ஆமாங்க சார். அவரு கூட எனக்கு ஃபகாத் வந்து நான் கும்பளைங்க நைட்ஸ் பண்ணும் போதுலேருந்து தெரியும் சார். சரி, ரெண்டாவது இங்கே ஒர்க் பண்ணும் போதும் என்னன்னா, இப்போ மலையாளத்தில் வந்து இப்போ ஃபகத் பாசில் உட்பட பல பேர் பழகிற விதத்தை சொன்னீங்க. ஆமாங்க சார். அது மாதிரி பழகுன்ற சூழல் தமிழ் சினிமாவில் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு நான் மங்காத்தா பண்ணேன் சார். ஆமாம், மங்காத்தா பண்ணும்போது ரேடியோவில் இருந்தேன். அப்போ அவர் வெங்கட் பிரபு சார் ஒரு வாட்டி மீட் பண்ணிவிட்டு, எனக்கு நான் நடிக்கணும்னு இருக்கு, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு அழகாக கூப்பிட்டு சொன்னது, வா மங்காத்தால நீ இருக்க. ஆனால் தேர்ட் டைம் வந்து விசுவாசம் சார். அப்போ எனக்கு கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு ஒரு 1 வீக்கில் நான் ராமோஜிக்கு கிளம்புறேன் சார். போகிறேன், வாங்க புதுமா பிள்ளை அப்படின்னாரு. எனக்கு பகீர் ஆயிடுச்சு. படத்தில் பணியாற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் இது மாதிரி கேரக்டர் மாற்றங்கள்லாம் நிறைய நிறைய சாதாரண ரொம்ப ரொம்ப அதுதான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நான் இப்போ அதெல்லாம் நான் சொல்லிடுறது சார் வெளியில். அவங்ககிட்டயே சொல்லிடுறது. நான் முன்னனா உள்ளே வச்சுப்பேன், என்ன நீங்கள் ஒன்று சொன்னீங்களே. இப்போ எனக்கு இல்லை சார், எனக்கு அதில் ஒன்றே ஒன்று என்ன இடிக்குதுன்னா, பாரஞ்சித்தோட 2 படம் ஒர்க் பண்ணீங்க. ஆமாங்க சார். அவர் டைரக்ஷனில் பணியாற்றியது எப்படி இருந்தது? ஒன் ஆஃப் த கூலஸ்ட் டைரக்டர் சார் அவர். ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, நான் சார்பேட்டா ஒரு நாள் ஷூட்டுக்கு போயிருந்தோம். நான் சொன்ன இந்த நண்பர்கள் எல்லாருமே ஒரு வாட்டி சரி வாங்கடா பார்க்க போகலான்ட்டு அப்படின்னு போனோம். அப்போ பார்த்தா அங்கே கீழே ஏதோ ஒரு பெரிய சண்டை நடக்குது, அடிச்சுக்கிறாங்க. டேய் அப்படி ஓரமாக போய் அடிச்சுக்கோங்கடா அப்படின்ட்டு ஷாட் எடுத்துகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கலவரம் மாதிரி. குட் நைட்டும் டூரிஸ்ட் ஃபேமிலியும் நடிக்கும்போது இந்த படங்கள் இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை குவிக்கும்னு தெரியும். எனக்கு குட் நைட் தெரியும் சார். எனக்கு குட் நைட் ஷோராக தெரியும் சார். ஏன்னா அதில் மணிகண்டன் வந்துட்டான். லோகேஷ் கனகராஜ் எங்கே அறிமுகமானார் உங்களுக்கு? லோகேஷ் கனகராஜ் வந்து அவருடைய மாநகரம் படத்துக்கு நான் ஒரு வாய்ஸ் ஒன்று கொடுக்க போயிருந்தேன் சார். அதில் ஒரு ரேடியோ வாய்ஸ் ஒன்று வரும் சார். நமக்கு லோகேஷ் கனகராஜ்னா என்ன தெரியும்? நல்ல முடி, நல்ல தாடி வச்சுட்டு இருப்பார். திடீர்னு ஷார்ட்டாக ஹேர் கட்லாம் பண்ணி ஃபுல் ஷேவ் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்தர் இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார் ஏர்போர்ட்டில். நான் சரி யாரோ நம்முடைய ஃபேன் போல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. கமல்ஹாசன் சந்தித்து பேசியிருக்கேன். நான் பேசியிருக்கேன் சார், நிறைய வாட்டி பேசியிருக்கேன் சார். நான் ரேடியோவில் இருந்த காலத்தில் பேசியிருக்கேன். சூதுகோமுக்கு அவர் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் கதாபாத்திரத்தை கேட்டவுடனே அதில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும் படங்கள் நடிக்கிறது? படத்தை அடுத்த செகண்டுக்கு நகர்த்துற ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுவேன் சார். உங்களை போன்ற நடிகர்களுக்கு சரியான அங்கீகாரத்தை விமர்சகர்கள் தர்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அதில் இருக்காங்க சார். அது வைஸ் வர்சா தான் சார். இந்த பயணத்தில் அடுத்து ஒரு கதாசிரியராக வரணும்னு நினைக்கிறீங்களா, இயக்குனர் ஆகணும்னு ஆசையா?